யூகேல நிறையா நியூஸ் பார்க்க போகும்போது அங்கே செல்லில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, இங்கே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் கேட்டிருக்கேன். அதான் அப்போ நம்ம நியூஸில் பார்க்குறது தான். கடைசியில் எனக்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் வழியை மறித்து 10 பவுண்டு கேட்டாங்க, இல்லை அப்படின்னு. அப்போ சைக்கிளை கூட அப்படின்னாங்க. இப்போ சைக்கிளை பிடிச்சிட்டேன். இப்போ பின்னாடி ஒருத்தர் நின்னான். 2 பேருமே சைக்கிளை பிடிச்சிட்டாங்க. நானும் ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஏன்னா வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க கையில் பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அப்படின்னால பிரச்சனை வந்துச்சுனாலும் நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா சின்ன கேஸ் ஆச்சுன்னு சொன்னால் இங்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது, கம்பெனி விட்டு தூக்கி விட்ருவாங்க. அப்போ அதனால சைக்கிள் தான் பிரச்சனை. சைக்கிளை கொடுக்குற லெவலுக்கு ஆகிட்டேன். கொடுக்குற லெவலுக்கு ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க அந்த ரோட்டில். அதில் அவங்க இங்கிலீஷில் அப்படி இப்படின்னு வஞ்சிட்டு பேசாமல் ஓடிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஆஹா இதை மாதிரி தான் நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது நேராக எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. எப்படியோ விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி 10 பவுண்டு கேட்டான், இல்லாட்டி சைக்கிள் கேட்டான். நம்ம கடைசியில் சரி சைக்கிளவே கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டேன். அப்புறம் கடைசியில் அவங்க ஆள் வந்தனால விட்டுட்டு போயிட்டாங்க.